அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பிள்ளைங்களோட வாராப்பூர்ன்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பழமையான இந்த பள்ளிவாசலில் தூய்மை செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய வீட்டை நல்ல முறையில் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போயிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய வெப்பன்ஸு ஒட்டக்குச்சி, என்னோட வெப்பன்ஸ் பக்கெட், என்னோட வெப்பன்ஸ் துணி, என்னோட வெப்பன்ஸ் மாப்பு, என்னோட வெப்பன்ஸ் விளக்கமாறு, என்னோட வெப்பன்ஸ் தான் ஜோக்கு, வெப்பன்ஸ் சோப்பு தூள். ஹாய் गाइस, இதான் நம்ம தாத்தா. இவர் பேர் சாஜில் ஃபர்மான் தாத்தா. இங்க பாருங்க தாத்தா வராரு. என்னோட வெப்பன்ஸ் ஜோக்கு. அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இடிஞ்சு விழுற மாதிரி தொழுகை நேரங்கள் பார்த்தோம்னா நேரம்லாம் போட்டாலும் யாரும் தொழுவாங்க அதாங்க கட் பண்ணிட்டான். இப்போ பாருங்க, நம்ம பள்ளிவாசல்னு திறந்துக்கிட்டு இருக்காங்க. திறக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹல்ரத்தேன். பாருங்க, அல்லாஹும் அஸ்தக்லி அபுவாப. பாருங்க, இப்போ பாருங்க, உங்களுக்கு பள்ளிவாசல் உள்ள காமிக்கிற பாருங்க. பள்ளிவாசல் ஒரு தடவை வரும்போது ஃபுல்லாக பாம்பா இருந்துச்சுறாங்க. ஒரு 2 பாம்பு நாங்கள் பார்த்தோம் ஓடுது. பாருங்க, பாம்பெல்லாம் இருந்திருக்கு அந்த பள்ளிவாசல்ல. பாருங்க, இவரதே நம்ம சாது கேலிக்குட்டி. இங்கே பாருங்க, இதே ஃபேன் துடைக்கிறது. யார் துடைக்கிறாங்கன்னா மௌலாக ஷாஜில் துடைக்கிறாரு. இது வேணும்னா இதோட லிங்க் பயோவில் இருக்கு. பாருங்க, இது 2மே மண் வெட்டி. ஆனால் சாய்ப்பேன் நல்லவன், அப்பு நல்லவன். போ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் பள்ளிவாசல் ஃபுல்லாக பெருக்கிட்டோம், கூட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்போ தண்ணி அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், சரியா, தண்ணி ஃபுல்லாக முதல்ல ஒரு தடவை ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிடணும். உமரே இதான் உங்கள் வேலை, புரிஞ்சா? மோட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னால், விளக்கு மரம் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெளியே தள்ளிடு, சரியா? சாதே உன் வேலை என்னான்னு சொல்லி சொன்னால், சர்ஃப் எக்ஸல் பாக்கெட்டை பிரித்து ஃபுல்லாக போட்டு விட்ருணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவன்கிட்ட இருந்த விளக்கு மரம் வாங்கி நீ என்ன பண்ணுற, ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்றேன். கடைசியாக நீ என்ன பண்ணுற, தேய்ச்ச கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வெளியே அடிக்கிறேன். புரிஞ்சா இல்லையா? அதுக்கப்புறம் புரிஞ்சா இல்லையா? நான் இல்லைனாலும் இந்த வேலையை அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கொண்டு போகணும். அப்படி நமக்குடா
சார் ஏர்வாடி தர அழகாக தெரியுங்களா இல்லை அது மாதிரி தான் இருப்பாங்க அங்கங்கே. டேய் டே உங்களை வெளியே வர வெளியே போ வெளியே போ. அவன் இப்போ பவுட்ரு போடுறான், வாசனை அடிக்குது, வெளியே போ. போடுறா. போடு கம்மக்குது சர்ஃபெக்சல். டேய் வெளியே தள்ளி விட்டீங்களா? வெளியே தள்ளி விடுங்க. முறை இங்கே முக்கால்வாசி போட்டு மீதி கால்வாசி வெளியே போட்டு விடு. எல்லாத்தையும் இங்கே போடு. இங்கே போடு. மெம்பரில் போட்டு அங்கெல்லாம் போட்டு விடு. சரி போடு, ஃபுல்லாக போடு. இன்னொன்று இது பார்த்துக்கலாம், வெளியே போட்டு விட்ருவோம். இங்கே போடு. இந்த ஓரம் போடு. இந்த ஓரம் போடு. இங்கே தான் போடு. இல்லை வெயிட் பண்ணு கடைசியாக போட்டு அடிச்சிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன வேலைன்னா தொடப்பத்தை வச்சு ஃபுல்லாக என்னது இது எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி பரவி விடுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு. இன்னும் இதை மட்டும் நாங்கள் போகும்போது ஃபுல்லாத்தையும் தண்ணி வச்சு அடிச்சுட்டு வெளியே போயிடுவோம். இப்போ பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல எப்படி இருந்துச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் போகும்போது சாம்பிராணி புகை போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அது மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இது மாதிரி ஏதாச்சும் பள்ளிவாசல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் போயிட்டு யாரும் சுத்தம் பண்ண முடியாத இடத்த நீங்களும் போய் சுத்தம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க தான் தூய்மை பணியாளர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பரக்கத் செய்யட்டும்.